ஹலோ மக்களே, வெல்கம் டு கடலக்காண்டி. இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூ நடத்தினா நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு எப்படி அந்த ஃபுட் இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம். மற்ற மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது அந்த மாதிரி கிடையாது. அண்ட் முதல்ல ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், இது ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் பே பண்ணி தான் சாப்பிட போகிறோம். அண்ட் எப்படி இருக்கோ அதோட ரியாலிட்டியை உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அண்ட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா கிராண்ட் ஃபெஸ்டிவ் கஃபே தான் வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, அப்படியே பார்த்துக்கிட்டோம், இது எங்கே இருக்குது அப்படின்னா கொளச்சல் டு மண்டேமார்க் ரோட்டில் உடையார்விளை ஜங்ஷன்லேயே தான் இருக்குது. அண்ட் கடையை பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ரெட் கலர் ஃபினிஷில் வந்து அட்ராக்டிவாக இருந்தனால தான் நாங்களும் அப்படியே அட்ராக்ட் ஆகி உள்ளே வந்துட்டோம். வாங்க நம்ம உள்ளே போய் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ அந்த கிராண்ட் ஃபெஸ்டிவ் கஃபேக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆம்பியன்ஸை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். புது கடைனால ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து இருக்குது. இந்த லைட்டிங்ஸ் அண்ட் அந்த ஏசி கூலிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதே அப்படி கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கிளியராக 1 செகண்ட் சொல்லிடுறேன். இன்டர்வியூலே சொல்லியிருந்தேன், ஒருவேளை கட் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து கொளச்சல் டு மண்டேமார்க் ரோட்டில் உடையார்விளை ஜங்ஷனில் இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மிதுன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த மெனுஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாங்கள் எடுத்த உடனே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பாட் பிரியாணி, பக்கெட் பிரியாணி இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பம்பிள் டீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 7 வெரைட்டிஸில் பம்பிள் டீ இருக்குது. டீ வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னே தெரியல. எங்கே போனாலும் பம்பிள் டீ வந்து எல்லோரும் கேட்குறாங்க. அண்ட் நம்ம கிராண்ட் ஃபெஸ்டிவ் கஃபேலேயுமே அந்த பம்பிள் டீ அவைலபிள். கிட்டத்தட்ட ஒரு 7 ஃப்ளேவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னு சொல்ல போகிறோம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீஸா இருக்குது, பர்கர் இருக்குது, வேறு ஹம்பர்கர் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹம்பர்கர் வந்து நான் பெர்லினில் இருக்கும்போது இந்த ஹம்பர்கர் அப்படிங்கிறத நிறைய தடவை கேட்டிருக்கேன், பட் டேஸ்ட் பண்ணதில்லை. அதையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி இருக்குங்கிறதே நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கெட் பிரியாணி இருக்குது இவங்ககிட்ட. அண்ட் இப்போதைக்கு ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் அவங்க வந்து டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ட் சூன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் கூட டைப் பண்ணிவிட்டு குளச்சல் ஃபுல்லாக அப்புறம் மண்டேமார்க் வரைக்கும் அவங்க வந்து டெலிவரி. நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னா, ஒரு சிக்கன் ரேப் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் ஒரு பீஸா, அப்புறம் வந்து பாப்கார்ன், கொஞ்சம் கிரேவிஸாக இருக்காது சாப்பிட்டுட்டேன், தப்பாக நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாட் பிரியாணி அப்படி வெளில ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பாப்கார்னை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவங்க செட்டப்புமே சூப்பராக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பாப்கார்ன் நான் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கல. இந்த ஒரு எல்லாமே அன்னியன் ஷேப்பாக தான், பட் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம். அழகாக குக்காக இருக்குது. அப்புறம் வந்து அவங்க மேலே ஒரு ஃப்ளேவருமே ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் பார்க்கும்போது. அண்ட் அது கிறிஸ்பினஸ்மே சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம சிக்கன் ராப்பு நான் இந்த லேக்கத்தில் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்து KFCயில் சாப்பிட்ருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு நம்ம எப்படி பார்ப்போம். பெருசாக அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மீட் வந்து நம்மளுக்கு ஒரு பைட் பண்ணும்போதும் அந்த மீட் வந்து நம்ம வாயில் அப்படியே ஒரு ஃபுல்லாகுது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அது டிஸ்டர்பாக இருக்கும். பட் இது அப்படி இல்லாமல் சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம அந்த பீஸாவை ட்ரை பண்ணிடுவோம். அதாவது இந்த பீஸா பார்க்கும்போதே வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோமா? அந்த பீஸா வந்து நான் பெருசாக நிறைய சாப்பிட மாட்டேன். பட் இங்கே வந்து பீஸா அவ்வளோ சூப்பராக, நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது பீஸா சாப்பிட்றதுக்கு. ஒரு திகட்டலை. நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்பைஸியாக கண்டிப்பாக பீஸா சாப்பிட்டீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் இந்த பீஸாவை. சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாண்ட்விச்சை நம்ம அப்படி லைட்டாக சாண்ட்விச்சு, அதாவது ஒவ்வொரு டிஷ்ஷுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து நான் சாப்பிட்ட 4 டிஷ்லேயுமே 1, 2, 3 அப்படின்னு ஆர்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக
ஒரு புது ஒரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். கலகட சாப்பிடுவோம். யாரெல்லாம் சொல்லி போடுறாங்களோ என்ன. கிராண்ட் ஃபெஸ்டிவ் கஃபே வந்து ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 week to 10 days ஆயிடுச்சு. அண்ட் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த கிரன்ச்சினஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம டேஸ்ட் பண்ண ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த கேரமல் பம்பிள் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. பபிள் டீ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அவங்க இந்த காம்போஸ் அந்த மாதிரிலாம் இன்னும் இன்ட்ரோ பண்ணலை. அண்ட் அப்கமிங் டேஸில் வந்து அவங்க அந்த ஃபுட் டெலிவரி ஆகட்டும் காம்போஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு டேஸ்டான ஃபுட்டை வந்து நம்பி சாப்பிட்லாம். ஸோ டேஸ்டான ஃபுட்டை சாப்பிடணும்னா இங்கே வந்து கிராண்ட் ஃபெஸ்டிவ் கஃபேக்கு வாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கண்டென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.